ஒரு காலத்தில் விமானத்தில் பயணம் செய்வது ஒரு கனவு. ஆனால் இந்த கனவையே ஒரு சொகுசான அனுபவமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தார் விஜய் மல்லையா. அழகான விமானங்கள், புன்னகையுடன் வரவேற்கும் கேபின் குழுவினர், சிறந்த உணவு, உலகத்தர சேவை இவை அனைத்தாலும் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் மிக குறுகிய காலத்தில் இந்தியாவின் மிகவும் பிரபலமான விமான நிறுவனங்களில் ஒன்றாக மாறியது. ஆனால் சில ஆண்டுகளிலேயே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கடன், ரத்து செய்யப்பட்ட விமானங்கள், சம்பளம் பெறாத ஊழியர்கள், இறுதியில் முழுமையாக நிறுத்தப்பட்ட சேவை. ஒரு வெற்றிகரமான நிறுவனம் எப்படி இவ்வளவு வேகமாக வீழ்ந்தது? இந்த வீடியோவில் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸின் முழு கதையை பார்ப்போம். 2003ஆம் ஆண்டு தொழிலதிபர் விஜய் மல்லையா கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸை தொடங்கினார். வணிக செயல்பாடுகள் 2005இல் ஆரம்பமானது. ஆரம்பத்திலிருந்தே இது ஒரு சாதாரண விமான நிறுவனம் அல்ல, உயர்தர சேவையை வழங்கும் பிரீமியம் ஏர்லைனாக உருவாக்கப்பட்டது. விமானத்தில் தனிப்பட்ட திரைகள், உயர்தர உணவு, சிறந்த வாடிக்கையாளர் சேவை ஆகியவை இதை மற்ற நிறுவனங்களிலிருந்து வேறுபடுத்தின. மக்கள் இதை இந்தியாவின் லக்ஷரி ஏர்லைன்ஸ் என்று அழைக்கத் தொடங்கினார். சில ஆண்டுகளில் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் இந்தியாவின் முன்னணி விமான நிறுவனங்களில் ஒன்றாக வளர்ந்தது. புதிய ஏர்பஸ் விமானங்கள் வாங்கப்பட்டன. உள்நாட்டு சேவைகளுடன் சர்வதேச சேவைகளும் தொடங்கப்பட்டன. ஆனால் இந்த வேகமான வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு ஆபத்து மறைந்து கொண்டிருந்தது. 2007இல் குறைந்த கட்டண விமான சேவையாக இருந்த ஏர் டெக்கானை கிங்ஃபிஷர் வாங்கியது. இதன் நோக்கம் பிரீமியம் மற்றும் குறைந்த கட்டண சந்தைகளில் ஒரே நேரத்தில் போட்டியிடுவது. ஆனால் இந்த முடிவு நிறுவனத்தின் கடன் சுமையை பெரிதும் அதிகரித்தது. வாங்கிய நிறுவனமும் ஏற்கனவே நஷ்டத்தில் இருந்ததால் நிதிச் சுமை மேலும் உயர்ந்தது. 2008 உலகளாவிய பொருளாதார மந்த நிலை, எரிபொருள் விலை உயர்வு, கடுமையான போட்டி, அதிக கடன் ஆகியவை நிறுவனத்தை நெருக்கடிக்குள் தள்ளின. ஊழியர்களுக்கு மாத கணக்கில் சம்பளம் வழங்க முடியவில்லை. 2012இல் இந்திய விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை அமைப்பு கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸில் பறக்கும் உரிமத்தை ரத்து செய்தது. அதன் பிறகு நிறுவனம் மீண்டும் சேவையை தொடங்கவில்லை. கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸின் தோல்விக்கு ஒரே ஒரு காரணம் இல்லை. அளவுக்கு மீறிய கடன், மிக வேகமான விரிவாக்கம், ஏர் டெக்கான் வாங்கிய முடிவு, அதிக செயல்பாடு செலவுகள், கடுமையான போட்டி இவை அனைத்தும் சேர்ந்து நிறுவனத்தை வீழ்ச்சியடைய செய்தன. ஒரு வலுவான பிராண்ட் மட்டும் போதாது, சரியான நிதி நிர்வாகமும் நீண்டகால வணிக திட்டமும் அவசியம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். மேலும் இது போன்ற பிசினஸ் ஸ்டோரி வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.